வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கு ஈடு இல்லையே. என்ன விஷயம் பேச போறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை நம்ம தூண்டி இடத்துல இவ்வளவு பெரிய மேட்டை நான் செய்யுங்கன்னா நீ உள்ள பூந்து ஆராய்ச்சி தேடிக்கிறியா? ஐயா மூஞ்சில பீச்சாங்க வைக்க நான் உனக்கு நான் சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே. அவர் யாருங்க? எங்க ஹஸ்பண்ட். சூது வாது பொய் பித்தலாட்டம் ஆரம்பமே எனக்கு கத்து கொடுக்கிற இடம் சென்னை தான் சார். சென்னைங்கிறது தலைநகரம் அல்ல, தருதலை நகரம். இது மாநகரம் கிடையாது, மாநரகம். நிறைய பேர் வேற வேற ஊர்ல இருந்து வந்து இந்த ஊர் அழிச்சிட்டாங்க. இங்க அழுக்கு இருக்கு, குப்பை இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, இவங்க எல்லாம் சென்னைக்கு வந்த உடனே முதல்ல அவங்க உணர்றது அந்த சுதந்திரம் தான். நீங்க நம்ம பேச போறது மனிதருக்குள் மனிதத்தை தேடுகின்ற விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு பெரும்பாலான நாட்கள்ல தெரியாது என்னன்னா, அப்பா இவ்வளவு அதிசயம் இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராயிற பக்குவம் மனித மூளைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கிற நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் முதல்ல ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துக்கிறேன் நானு. எதுக்கு அப்படின்னா, ஊர் வாசம் பேசுறது அப்படிங்கிறது, ஊர் பற்றி பேசுவது அல்லது நம்மளோட தலைநகரம் பத்தி பேசுறது, தலை பத்தி பேசுறதெல்லாம் நமக்கு பிடிச்ச ஒண்ணு. என்ன விஷயம் பேச போறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் உலக போர்ல இந்தியாவிலேயே தாக்கப்பட்ட ஒரே நகரம். அப்பவே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கு 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே 17 லட்சங்கிறது பெரிய காசு. எல்லாம் தாண்டி கலங்கரை விளக்கமாக, மெரினால கலங்கரை விளக்கமாக உள்ள அந்த ஒரு இடத்துல, லைட் ஹவுஸ்ல லிப்ட் வசதி செய்யப்பட்ட ஒரே இடம்னு ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு சென்னை. சென்னை வாசிகளுக்கும் சென்னை குறித்து தான் பேச போறோம். நம்ம சென்னையை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சென்னையோட அழகையும் ஆராதிப்பையும் இல்ல வெவ்வேறு பாதைகளுக்கு போயிட்டு இருக்கு சென்னை அப்படின்னு அலசி பாக்குறதுக்கான ஒரு மேடையாவும் சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்திருக்காங்க. சன்ஷைன், அவங்களுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இந்த பக்கம் ஒரு வெல் நோன் ஃபிகர் ஆக்டர் கம் டைரக்டர் கௌஷிக் இருக்காரு, அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இந்த பக்கம் வெளியூர்ல இருந்து சென்னையை நோக்கி பயணம் ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு சென்னை. சென்னை மாதிரியான ஒரு உலகம், இந்த சொர்க்க பூமி எங்கேயுமே கிடையாதுன்னு சென்னையை போற்றுவதற்காகவும் சென்னையை ஆராதிப்பதற்காகவும் இந்த சைடும். இந்த பக்கம் நானும் வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஆனா ஏனோ தெரியல, சென்னை இன்னும் ஒட்ட மாட்டேங்குது, ஒட்டாத நண்பனா இருக்கான், பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நான் சென்னை வந்த காரணத்தினால எனக்கு சென்னை பிடிக்காம போச்சு அப்படின்னு இந்த சைடு நண்பர்களும் தொழில் வந்திருக்காங்க. இப்ப பயோகிராஃபி மாதிரி குட்டியா எந்த ஊர்ல இருந்து எங்க சென்னையில செட்டில் ஆயிருக்கீங்க எல்லாருமே. இந்த சைடு அது ரொம்ப உளவியல் சம்பந்தமான ஒரு கேள்வியும் கூட. ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிக்கலாம், அப்படியே சொல்லுங்களேன். எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க, எங்க செட்டில் ஆயிருக்கீங்க? இப்ப கன்னியாகுமரி தான் என்னோட பூர்வீகம். சரி, இங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் தரமணியில இருக்கிறேன். தரமணி. அதே இந்த ஒரு பதில் போதும் எனக்கு வரிசையா. என்னோட சொந்த ஊர் எட்டயபுரம் சார், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். நான் இப்போ ஐயப்பந்தாங்கல்ல இருக்கேன் சார். என் சொந்த ஊர் சேலம் சார், நான் இப்போ தரமணியில இருக்கேன். தரமணி கீழே ஊட்டியில வந்திருக்கேன். நான் இப்ப இங்க பலவந்தாங்கல இருக்கேன் சார், எனக்கு சொந்த ஊர் கர்நாடகா. நான் இப்ப சென்னையில வில்லிவாக்கத்துக்கிட்ட. வில்லிவாக்கம். வேலூர்ல இருந்து இங்க குரோம்பேட்டை ரோம்பேட் ஏர்போர்ட் பக்கத்துல குரோம்பேட் சென்னையில. எனக்கு சொந்த ஊர் அரியலூர் பக்கத்துல ஸ்ரீபுரம் தான் சொல்லிட்டு ஒரு கிராமம். இப்போ நான் தாம்பரத்துல இருக்கேன். தாம்பரம். நான் ஈரோடு, நேட்டிவ் ஈரோடு, இப்போ கோயம்பேடுல இருக்கேன். கோயம்பேடு. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்துல இருந்து வரேன். நான் இப்ப பள்ளிக்கரணையில் நான் திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து வரேன். இப்போ இங்க போரூர்ல இருக்கேன். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். இப்போ திருவான்மியூர்ல இருக்கேன். செய்யார்ல இருந்து வரேன். இப்போ நெற்கோண்டத்துல இருக்கேன். எந்த ஊரு? செய்யாறு. நான் மதுரையில இருந்து வரேன். இப்போ நான் வேலைச்சேரில இருக்கேன். கொஞ்சம் கடகடன்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன் நீங்களும். எனக்கு நேட்டிவ் மதுரை, நான் இப்போ வேளச்சேரில. வேளச்சேரி, மதுரையில இருந்து வேளச்சேரி. பூர்வீகம் திருச்சி, இப்ப இருக்கிறது குரோம்பேட். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வில்லேஜ்ல இருந்து வரேன். இப்போ தற்சமயம் குரோம்பேட்ல தங்கிட்டேன். நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள வளையப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ செட்டில்டு இன் மதுரவாயல்ல இருக்கேன். நான் என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர், இப்போ சென்னையில பெருங்களத்தூர்ல இருக்கு. பெருங்களத்தூர். நான் பிறந்தது பழனி, இப்போ இருக்கிறது பெருங்களத்தூர். நான் மதுரையில இருந்து வரேன். இப்ப இருக்கிறது வில்லிவாக்கம். வில்லிவாக்கம், மதுரை டு வில்லிவாக்கம். என்னோட நாட்டே திருச்சி பக்கத்துல வளையப்பட்டி என்ற ஒரு இடம். இப்போ இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர், வளையப்பட்டி டு ஸ்ரீபெரும்புதூர். காரைக்குடியில இருந்து இங்க சென்னைக்கு வந்தேன். காரைக்குடிக்காரரு. இங்க எங்க? அம்பத்தூர். அம்பத்தூர்ல இருக்கீங்க. கிருஷ்ணகிரில இருந்து வரேன். பல்லாவரம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன். மதுரையில இருந்து வந்திருக்கேன். இப்போ வேளச்சேரியில இருக்கேன். சத்தியமங்கலம், இப்போ சேப்பாக்குல இருக்கேன். திண்டுக்கல்ல இருந்து வரேன். இப்போ மதுரவாயில இருக்கேன். சென்னைக்கு வந்தோடனே நீங்க போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் அது? ஜூ, அப்புறம் மகாபலிபுரம், அப்புறம் மாலு. நான் வந்தப்போ மால்னா ஸ்பென்சர் மட்டும்தான் இருந்தது.
அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பம். இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கும் ஜூ பார்க்கணும்னு ஆசைன்னு நிறைய மிருகங்கள் மேல அவ்வளவு பிரியம் போல இருக்கு நமக்கு. என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க தம்பி? புதுசா இருக்க மால், நம்ம எங்க ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி மால் அந்த மாதிரிலாம் இது இல்லை. இப்போ வந்து புதுசா டெவலப் ஆயிருக்கிற நிறைய மால்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கோசரம் நான் சென்னை வந்து 5 இயர்ஸ். உயர்ந்த கட்டிடம், பளபளக்கும் நியான் வெளிச்சம், அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆசை. நிறைய மக்கள், குறிப்பா பெண்கள் வர இடத்த போய் பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா பேசிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல அந்த மால்குள்ள போறப்ப how do you feel? ஃபர்ஸ்ட் ஸ்பென்சர் போனேன் சார். ஸ்பென்சர் போனப்போ அந்த அளவுக்கு க்ரௌட்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்தப்போ டெவலப் இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து இல்லை. ஆனா இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ சொல்லிட்டு EA ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைடெக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன ஹைடெக்கா இருக்கு அது சொல்லுங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சார். ஏதாவது வாங்கிருக்கீங்களா? கடை வாங்கியிருக்கேன் சார். வாங்கியிருக்கேன் கண்டிப்பா சார். விலைவாசி அதிகம் சார். அது நீ ஹைடெக்ல எல்லாம் போனீங்கன்னா பாக்கெட்ல 10,000 ரூபாய் எடுத்துட்டு போனாதான் அது உள்ள போயிட்டு செலவு பண்ணிட்டு வர முடியும். 10 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பார்க்க முடியாது. எங்க ஊர்ல 10 ரூபாய் எடுத்து சுண்டலை சாப்பிட்டு அப்படியே நடந்தே வந்துடலாம். வாழ்க்கைக்கு தேவை நம்மளுக்கு. நம்ம உடையெல்லாம் வாங்குறது வாழ்க்கைக்கு தேவை. அதெல்லாம் வாங்கிதான் ஆகணும். நம்ம எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கிதான் ஆகணும். இதே கிராமத்துல ஒரு கதர் சட்டை, அந்த கதர் சட்டை மகிமை உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு காந்தி சொன்னாரு, கதர் அணிவன்ட்டு எதுக்காக? கிராமத்தோட வளர்ச்சி தான் உங்களுடைய நகரத்துக்கு வந்தது. ஆனா அதே சட்டை நீங்க போய் மால்ல வாங்க சொல்ல அந்த பணம் எவ்வளவு தெரியுங்களா? 1000 2000. இதே இங்க எங்க இடத்துல வாங்கி பாருங்க, அதே ஷர்ட்டை நீங்க பிராண்ட்னு லேபிள் தான் ஓட்டுறான். அந்த லேபிளுக்காக நீங்க பணத்தை கொட்டி கொடுக்குறீங்க. நீங்க போட்டிருக்க சட்டை எவ்வளோ? இங்க இது வச்சோம்னா ஒரு 250 தான் சார் இருக்கும். 250 தான், அவ்வளவுதான், ரொம்ப குறைவு தான். ஏன்னா இங்கே கிடைக்கும். இதே சட்டை வச்சுக்க மேடம் சொன்ன மாலில் கொடுத்தீங்க வச்சுங்களா 2000 ரூபாய். இது எந்த ஊர்ல எடுத்தீங்க? இது வேலூர். வேலூர்ல எங்க ஊர் வேலூர் சார். சென்னைக்கு எப்ப வந்தீங்க நீங்க? சென்னைக்கு நான் வந்து குறைஞ்சது ஒரு 15 வருஷம் முன்னாடி. 15 இருந்து 20 வருஷம் இருக்கும். நான் அதே கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். சென்னை வந்தோடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இடம் என்ன? சென்னை பார்க்க வந்தோடனே நான் எனக்கு பிடிச்சது வந்து மெரினா பீச் தான். பீச் ஏன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா 2வது பீச். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் தெரியாது, உலகத்தில் 2வது பீச். அதுமாதிரி ஸ்விம்மிங் பூல் போனேன். ஒரு அடையாறு கேட் 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னாங்க. அது ஸ்விம்மிங் பூல் போனேன். எல்லாரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எனக்கு நினைப்பு வந்தது, நான் எங்கள் குளத்துல கிணத்து பம்பு செட்டில் குளிக்கிற நிம்மதி இல்லை. சுத்தமான தண்ணி. குளிச்சோம்னா அந்த வெளியே வந்து திருப்பி நம்ம குளிக்க வேண்டாம். இங்க ஸ்விம்மிங் பூல் குளிச்சிங்களா திருப்பி போயிட்டு ஷவர்ல குளிக்கணும். இல்ல சென்னையை திட்டணும்னு பயங்கர ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்கன்னு மட்டும் பயங்கரமா தெரியுது எனக்கு. என்னன்னா சென்னைக்கு ஏன் எங்களுக்கு பிடிக்கலன்னா, நான் வந்து கர்நாடகா வெஸ்ட் ஜாலியல்லி பெங்களூர்ல இருந்து அது ஒரு அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர். நாங்கெல்லாம் இங்கே சென்னைக்கு வந்து தான் இருக்கோம். சென்னையில் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 33 வருஷமா இங்கே இருக்கோம். நான் வந்து பெரம்பூர்ல வந்து இறங்கினேன் சார் ஒரு வாட்டி. இதே மாதிரி பெங்களூர் போயிட்டு வந்து ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துதான் ஒரு ஆள். சார் தண்ணி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்க கேட்டே தாப்புல. யோ எனக்கு வானாயாண்ணா. இல்லை சார் கொஞ்சமாக சாப்பிடுங்கண்ணா. சரி அவனை நம்பி கொஞ்சம் டீயை சாப்பிட்டேன். சரி ஒரு ரயில் ஸ்நேகிதுன்றாங்களே, ரயில் ஸ்நேகிதன் அது மாதிரி டீ சாப்பிட்டேன். பெரம்பூர் வந்து இறங்கினேன். சார் நீ எங்கே போனேன்னா, நான் பெரம்பூர் தான்ப்பா, நான் இறங்கிட்டு வில்லிவாக்கம் வீடு போனேன். என் கூடவே நான் வந்தான். நானும் வில்லிவாக்கம் தான் சார்ண்ணா. என்ன வில்லிவாக்கன்ற, நீ தான் சென்ட்ரல் போகிறேன்னு சொன்னேன். இல்லை சார் வில்லிவாக்கம். சரி வாப்பேன் சார் கொஞ்சமா அப்படி ஓரமாக வாங்க சார்ண்ணா. சரி போனேன். என்கிட்ட இருந்த நானே கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஒரு கால் சவர ஒரு மோதிரம் போட்டுருந்தேன். அவன் என்ன பண்ணானே தெரில, இப்படி தோல்ல இப்படி கையை போட்டான். என்னை தனியாக உட்காரச்சிட்டு மோதிரத்தை உருவின்னு போயிட்டான். இதுதான் சென்னை. இவர்கிட்ட 3 மோதிரம் இருக்குது. கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இதனால தான் சொல்கிறேன், சென்னையில் வந்து ஏமாத்துறவங்க அதிகம். கொஞ்சம் அசந்தா போதும், பஜார்ல நிஜாரா கட்டுருவாங்க. இங்க சென்னையில டீக்கு ஆசைப்பட்டு கால் சவர மோதிரத்தை தொலைச்சிருக்கீங்களே. ஒரு டீக்கு நீங்க ஆசைப்படலாமா? தப்பு இல்ல, காசு கொடுத்தா கடையில இல்லங்க ஏங்க நாங்க வந்து இல்ல அதுக்காக சொல்ல வரலங்க. சென்னையில அதாவது எங்க கிராமத்து பக்கம்லாம் வாங்க, எங்க ஊரு பக்கம் வாங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஒரு 10 பேர் அங்க ஒண்ணு சேர்ந்து ஒரு ஊரு கூடி கூட சேர்ந்து உங்களை காப்பாத்துவாங்க. இங்க சென்னையில அடிபட்டா கூட அப்படியே பார்த்துன்னு ஐயோ இப்படியே போயிடுவானே தவிர வேற ஒன்னும் செய்ய மாட்டாங்க. இல்லங்க எதுக்கு சென்னைக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எங்க இதுல வந்து ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு கொலைங்க, ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேங்க. ஒரு பிளாட்ல ஒரு கொலை, 6 வீடு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணுமே தெரியல, அவன் வாட்டி வீட்டுல இருக்கிறான். இவன் கொலை பண்ணி போட்டு போயிட்டான். எங்க வீட்டு பக்கத்துல தான் போற பக்கம்லாம் ஏன் திருட்டு கொலை இப்படியே நடக்குது? எங்க சார் போற பக்கம்லாம் ஏன் திருட்டு கொலைன்னு மாறி மாறி சார்? அதான் சார் சென்னை. ஏன் சொல்றேன்னா அவனுக்கே தெரியல. காலையில வந்து அவன் வீட்டுல பேப்பர் போட்ட வேண்டியதான், அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு படிக்கிறான் அவன். ஐயோ நம்ம பிளாட்லயே கொலை ஆயிட்டுக்கிறா. ஆர்கே பிளாட்ல என்னடா எந்த வீட்டுறான்னு தேடுறான். கீழ் வீட்லயே அந்த கொலை கூட தெரியல. அதே எங்க சைட்ல ஒருத்தன் அடிச்சுட்டானவே, யார அடிச்சவன் நாங்க சொல்லி இங்க ஒருத்தன் குரலுக்கு குத்தா போதும் அங்க 20 பேர் மடக்கிடுவான். அவன் ஓடவே முடியாது எங்கமே. அங்க கொலையே எதுவுமே நடக்கலையா? கொள்ளை நடக்கலையா? எதுவுமே கிராமம் சைடு எதுவுமே நடக்கலையா? ஒன்லி சென்னையில மட்டும் தான் நடக்குது. கிராமத்துல நடக்குதுன்னு சொல்றீங்க. அது நடந்தா உடனடியா எல்லாருக்கும் தெரியும். உடனே எல்லாரும் எங்கேயும் தெரியும் சார். ஒரு பிளாட்ல ஒரு வீடு இருக்குங்க, 6 வீடு இருக்கு. உள்ள தகராறு நடக்கும். எதுனா சவுண்ட் வருது, என்ன தெரியுமா? என்ன
சவுண்டே இல்லாம தகராறு வீட்டுக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க எல்லாம். ஊருக்கே தெரிஞ்சு டமாரெல்லாம் அடிக்க மாட்டோம் இங்க. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. எந்த ஏரியாங்க? நார்த் சென்னை தண்டையார்பேட். தண்டையார்பேட். அப்புறம் மால் பத்தி சொன்னாரு அவரு. மால் எல்லாம் போய் வாங்கணும்னு இல்ல சார், விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு ஜென்ட்லா வந்துடலாம் வெளியே. அதே அவங்க ஊர்ல போய் பண்ண முடியும். விண்டோ ஷாப்பிங் பண்றது ஜென்டில் வேற. ஆமா. அதே அவங்க ஊர்ல போய் ஒரு சட்டை எடுத்துட்டு வேலை அதிகமா இருக்குன்னு கொடுத்துட்டு வர முடியாது. யோ ஏயா காலையில வந்து சாவடிக்க ஊர்ல கொடுத்துட்டு வரலாம், இங்க தான் கொடுத்துட்டு வர முடியாது. அவங்க சென்னையில கொடுத்துட்டு வெளிய வாங்க போலாம். வேலைய பார்த்துட்டு வெளிய வரலாம் சார். சுட்டு போட்டுருவாங்களா? இஷ்டம் இருந்தா வாங்கலாம். வாங்கி தான் ஆகணும் ஒரு கட்டாயம். அதெல்லாம் முடியாது. ஏன்னா சுத்தி எங்க மக்கள் தான். ஒரு தெருவுல போனீங்கன்னா அந்த தெரு ஃபுல்லா எங்க மக்கள் தான் இருப்பாங்க. இங்க உங்க நீங்க போறீங்களா, உங்களை தவிர அந்த தெருவுல யாரும் தெரியுமா? அந்த மகால் உங்களுக்கு யாரும் தெரியுமா? தெரியவே வேணாம் சார். தெரிஞ்சா ப்ராப்ளம். டீ வாங்கி கொடுப்பாங்க, குடிக்கணும். சப்போர்ட் கிடைக்க வாய்ப்பே இல்ல. தெரியாம இருக்கிறது பெஸ்ட். உங்க வீடு பக்கத்துல உள்ள உங்க வீடு பேர் தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க. ஏன் தெரியும் கொடுக்குமா உங்களுக்கு? நீ சொல்லலாம், எனக்காக நீ சொல்லலாம், பேரை சொல்லலாம். எங்க பக்கத்து வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஊர்ல ஒரு 2 பேர் தான் பெரிய ஆளா இருப்பாங்க. இங்க அப்படி எல்லாம் கிடையாது சார், எல்லாரும் இங்க பெரிய ஆளு. ஒரே நிமிஷம், அவங்க சொன்னாங்க இல்லையா வீட்டுக்குள்ள நடக்கிற எதுவுமே வெளியே தெரியாதுன்னு. உண்மைதான் அது. அவங்க வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னா பக்கத்து ஃபிளாட் எதுவுமே தெரியாது. இறந்து போன செத்தது கூட அழமாட்டேங்கிறாங்க சார் சென்னையில. செத்தது கூட அழமாட்டேங்கிறாங்க சென்னையில. அது ஒரு வாழ்க்கையா சார்? இதே ஊர்ல வந்து அழுதாங்கன்னா அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேத்துக்குமே தெரியும். சென்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க நட்பு செஞ்சு போது முதல் கிரைட்டீரியா சொந்த பந்தத்தை இழக்குறீங்கிறாங்களே, அதுக்கு என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க நீங்க? சொந்த பந்தத்தோட தான் நாங்க ஒத்துதான் இருக்கிறோம். அப்படி இல்லாட்டினா நாங்க அடுத்த வீட்டுக்காரங்களோட கிடையாது மேடம். இது கேளுங்க, என்னுடைய பக்கத்து ஃபிளாட்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ஆப்போசிட் ஃபிளாட்ல பீஸா வாங்கி சாப்பிட்டோம். அவங்கவங்க வேலை அவங்கவங்க பாக்குறோம். நாங்க அழமாட்டேங்கிறாங்க சார். சார் அழமாட்டேங்கிறாங்க, செத்து போனா அழமாட்டேங்கிறாங்க. நான் ஒன்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சென்னை லைஃப்னாலே ஃபிளாட் ஃபிளாட்னு தான் சார் சொல்றாங்க. இந்த ப்ரோகிராம் பாக்குற வெளியூர் சென்னையிலே ஃபிளாட் மட்டும் தான் இருக்கு. எங்க இருக்கு சார்? விளைநிலங்களை அழிச்சு அத்தனையும் ஃபிளாட் கட்டிருக்காங்க சார். விளைநிலமே அழிஞ்சு போச்சு, விவசாயமே அழிஞ்சு போச்சு. ஃபிளாட் லைஃப் பிடிக்கலன்னா நீங்க நார்மல் வீட்ல வந்திருக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். கலாச்சார சீர்கேடு இங்க பாருங்க. ஃபிளாட்னு சொல்லிட்டு போறான், விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு டெய்லி நடக்குது விபச்சாரம். ஊர்ல நடக்குது, அது ஊர்ல நடக்குதா? கிடையாது. டெய்லி விபச்சாரம். கலாச்சார சீர்கேடு சார். சென்னைங்கிறது வந்து தலைநகரம் இல்ல, தலைநகரம் கிடையாது, தருதலை நகரம். இது மாநகரம் கிடையாது, நரகம். இது வந்து நரகம் சார். சார் நான் ஒன்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கவர் சொன்னாரு, இவர் சென்னையில வந்து இறங்கின உடனே ஒருத்தவங்க ஏமாத்திட்டு தான் சொன்னாரு. இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துலயும் இதே தான் காட்டினாங்க. நான்லாம் வந்து இப்ப சென்னைக்கே வரல. சென்னையில வந்து இறங்குவாரு, சூட்கேஸ் ஒருத்தன் தூக்கிடுவான், ஷர்ட்டை கழட்டிடுவான், பேண்ட்டை கழட்டிடுவான். நான் இங்க வந்து 8 வருஷம் ஆகுது சார். நானும் பப்ளிக் வெஹிக்கிள்ல தான் போறேன் வரேன். எனக்கு இது வரைக்கும் எதுவுமே நடந்ததே இல்லை. நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் என்ன சென்னைக்கு வந்தனால? சார் மொத்தத்துல எனக்கு வாழ்க்கையை கொடுத்ததே சென்னை தான் சொல்லலாம். அது எல்லாருக்குமே நடக்கிறது தான். மற்ற விஷயத்தை பத்தி சொல்லணும்னா இப்போ ஊர்ல எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவோம். இங்க சென்னையில கொஞ்சம் டீசெண்டா இருந்தா எல்லாருமே வந்து பேசுவாங்க. அவங்களோட இதை பத்தி ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அதனால டீசெண்டா இருந்தா எல்லாரும் வந்து பேசுவாங்க. இல்ல டீசென்ட்ன்றது நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் சொல்லல, அப்பியரன்ஸ் எல்லாம் நான் சொல்லல. நம்ம அப்ரோச் சென்னை லைக்கிறேன் நானு. எனக்கு இது கிடைச்சது சென்னையால தான் நான் இப்படி இருக்கேன். கண்டிப்பா சார். எனக்குள்ள இருந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்த இடமே சென்னை தான். என்ன பண்ணீங்க? ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல தஞ்சாவூர்ல இருந்து வந்து ஸ்கூல் லைஃப்ல சென்னையில வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்போஷர், ஸ்கூல் லைஃப்ல என்னோட எக்ஸ்போஷர் கொடுத்ததே சென்னை தான். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, மேடை பேச்சை வந்து வளர்க்க வச்சு, புஸ்தகத்துல மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த பாரதியார் காமராஜரை பத்தி மேடையிலையும் பேசி பல பெரிய மனிதர்களோட நட்பை வந்து கொடுத்த இடமே எனக்கு சென்னை தான். அந்த ஒரு சென்னையில சின்ன வயசுல எனக்கு கொடுத்த மேடை பேச்சு போட்டிகள், கட்டுரை போட்டிகளை பங்கு பெற்ற பல வெற்றி பெற்றதுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி டிவியில இவ்வளவு பேர் முன்னாடி பேசுறேன்னா, தெளிவா பேசுறேன்னா, அந்த திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்த இடமே சென்னை தான் சார். சென்னை வந்த காரணத்தினால ரொம்ப இஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் மாத்திக்கிட்டேன். என்னோட குணாதிசயமா இருக்கலாம், போஸ்டா இருக்கலாம், என்னோட பழக்கமா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இஷ்டப்பட்டு நான் மாத்திக்கிட்ட விஷயம். இஷ்டப்பட்டு ஏத்தின ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், யார் யார் எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, நம்மளுக்கு அந்த மெச்சு அந்த இது பர்சனாலிட்டி இல்லனாலும் நம்ம பண்ணணும் தோணுது அந்த மனசுல. சென்னையில தான் சாரி கட்ட ஆரம்பிச்சாங்களா? சென்னையில சேரி கட்டறது கிராமத்துல தான் வந்து சேரி கட்டுறது எப்படின்னு ஒரு வயசான பொம்பளை கூட மாறாப்ப மூடிட்டு தான் வருவாங்க ஊர்ல. போடுறாங்க, நீங்க பார்த்தது இல்லீங்களா? ஹலோ இல்ல நான் அவரை அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, கிராமத்துலயும் புடவை கட்டுறாங்க, நகரத்துலயும் புடவை கட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்டைலிஷா ஸ்ட்ரிப் எல்லாம் வச்சு அந்த பிளிப் நிறைய சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜாக்கெட் வச்சு பின்னாடி ஜாக்கெட் ஜன்னல் அப்புறம் வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்கு பின்னாடி, அப்படி தட்டி விட அப்படியே அந்த மாதிரி. அதாவது இது வந்து உண்மை சார், இது உண்மை நடக்கிறது உண்மை. அப்புறம் வந்து எப்படி கலாச்சாரம் சீர்கேடு இல்லாம எப்படி இருக்கும்? அப்ப அவர் ஜீன்ஸ் போடாம இருக்காரா? கிராமத்துல இருக்கிறவர் வேஸ்ட் தான் கட்டணும், எதுக்கு ஜீன்ஸ் போட்டு தான் ஆகணும் சார்? பைக் ஓட்டுமா ஜீன்ஸ் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி மார்னிங்ல உங்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி கேக்குறேன். அவங்க இஷ்டப்பட்டு மாத்திக்கிட்டாங்க. அவங்க காஸ்டியூம் நான் மாத்திக்கிட்டேங்கிறது இஷ்டப்பட்டு. நீங்க அந்த மாதிரி கஷ்டமா சென்னைக்காக மாத்திக்கிட்ட பழக்கம் என்ன? மாத்திட்டது என்னன்னா, உறவு முறைகள்ல வந்து நான் வந்து விலகி இருக்கேன் சார். ஏன் அப்படின்னா பக்கத்து வீட்டுல கூட பேச முடியல என்னால.
அவன் போய் பேசினானா ஓகே பயந்து போயிட்டே இருக்கான். அவன் பேர் கூட சொல்ல மாட்டாங்கிறான். இல்ல மாத்திக்கிட்டீங்களா இல்ல அப்படிதான் நீங்க நேச்சரே அப்படிதானா? இல்ல மாத்திக்கிட்ட வழி கிடையாது. உலகத்தோட ஒத்து வாழ் தான் சொல்ல முடியும். இப்ப சென்னை வரும்போது வந்துட்டு எல்லாரும் கூடயும் போய் என்ன மச்சி செய்யுமா அப்படின்னு போனா யாரா அவன் லூஸ் அப்படிமா நம்மள. இப்ப நான் உங்ககிட்ட யாருனே உங்களுக்கு தெரியல, உங்களை வந்து ஹாய்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏன் லூஸா இருப்பான்? இதை ஊர்ல போய் சொன்னா என்ன தம்பி எப்படி இருக்கு நல்லா இருக்கியா? ஓ நீ பெரிய சாமி பையனா அப்படி விசாரிப்பாங்க. சோ நீங்க யார பார்த்தாலும் பழக முடியல. கிராமம் வந்து மறந்து போய் இங்க வந்து அப்படியே தனிமையில இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மூலமே அதான். வெளியில இருந்து வந்தவங்க தான். அது 8 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். இருந்து நான் சென்னையை பிடிச்சிருக்கு பிடிக்கல. வெளியில இருந்து வந்தவங்க தான். அது 8 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். இருந்து நான் சென்னையை பிடிச்சிருக்கு பிடிக்கல. சென்னை பிடிச்சிருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது அவங்களால அங்க பழக்க முடியல. அவங்களால அங்க கல்வி இல்லை, அதனால தான் நான் சென்னைக்கு வராங்க. அதே போல சென்னை இவங்க வந்து ஒரு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும், அப்புறம் போக போக பழகிடும் அப்படி, அப்புறம் அதுவே பழகிடுங்கிறாங்களா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு பழகியும் போயிருக்கும் சென்னை. ஒரு நகரத்தின் மீது எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் அது எல்லா நகரத்துக்கும் பொருந்தும். அது சென்னைன்னு தான் இல்லை. அப்படி இவங்க அதை பார்க்கணும். இப்போ மதுரையும் அப்படிதான் இருக்கு, திருநெல்வேலியும் அப்படிதான் இருக்கு, திருச்சியும் அப்படிதான் இருக்கு. இந்த சென்னையில தான் ஜெயிச்சவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த சென்னையினுடைய எல்லா சிரமத்தையும் தாங்கி தான் ஜெயிச்சவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளோ வெறுப்புணர்ச்சி, ஒரு காழ்ப்புணர்ச்சி? சென்னை மீது அப்படியே சேர்த்த வாரி பூசணும்னு ஏன் அலையறீங்க நீங்க? ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரங்கள் மிக முக்கியமான விஷயம் தண்ணி, காற்று. இந்த 2 விஷயங்கள் எங்க தெளிவா இருக்குதோ அப்பதான் ஒரு ஆரோக்கியமான மனிதனை உருவாக்க முடியும். அது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையில வந்து காற்று மாசுபாடுகள் அதிகம், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முன்ன வந்து 2 வீலர் அதிகமா இருந்த நகரமா இருந்தது. மும்பையில் 4 வீலர் அதிகமாக இருந்த நகரமாக இருந்தது. இப்போ சென்னையும் 4 வீலர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற நகரங்களில் பிரதானமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம், சிகரெட் பிடிச்சா நுரையீரலை பாதிக்கும், உடலை அடிக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சிகரெட் பிடித்த ஒரு நபரும் பிடிக்காத இந்த சூழ்நிலையில் வாழ்கிற மற்ற மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையால் எந்த விதமான வித்தியாசமா உடம்புல உணர முடியாது சென்னையில் இருக்கும்போது. நல்ல குற்றச்சாட்டு அது. வைரமுத்து ஒரு வரை எழுதியிருப்பாரு, சென்னையினோனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா உறைந்து போகாத உற்சாகம், உயிர் கொடுக்கும் ஒரு சக்தி சென்னை பிடிச்சது. பிடிக்காது என்ன சார் அப்படின்னு வைரமுத்துட்டே கேட்டாலும் நகர குப்பைகளும் நகராத பேருந்துகளும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு எழுதியிருந்தார் ஒரு வரை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவர் சொன்ன மாதிரி அந்த பொல்யூட்டட் ஸ்டேட்ல பொல்யூட்டட் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இங்கேயும் மாசம் அங்கேயும் அது மாதிரி தான் இருக்கு. எங்க நம்ம வந்துட்டு எல்லாத்துலயுமே பாத்ரூம் எல்லாமே வசதி எல்லாமே வீட்டாண்டே இருக்கு. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே தெருவுல தான். ரோட்ல போனீங்கன்னா ரோட்ல கிடக்கும் எல்லாமே. கழிப்பிட வசதி கிடையாது. அங்கேயும் மழை பெஞ்சது ரோடு ஃபுல்லா சாக்கடை. எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாருங்க சார், கிராமத்துல தான் வந்து பாருங்க, சாக்கடை நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? இங்க 6 அடி ரோடு 100 அடி ரோடுன்றீங்க. அங்க ஒத்தடி பாதையில 2 பஸ் அட் டயத்துல போவாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. இங்க 100 அடி இருக்கு சாலை இருக்கு, 400 அடி சாலை இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு பிரச்சனை. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா நீங்க பழகிட்டீங்களா? இவங்க இல்ல சார், இன்னும் ஒத்து வரல சார். ஏன்னா உதாரணத்துக்கு நான் பல கனவுகளோட திருச்சியில இருந்து ட்ரெயின்ல எக்மோர்ல வந்து இறங்கினேன் சார். இறங்கும் போதே சூது, வாது, பொய், பித்தலாட்டம் ஆரம்பமே எனக்கு கத்து கொடுக்குற இடம் சென்னை தான் சார். இன்னும் இந்த சென்னையில நம்மளால ஸ்டடி பண்ண முடியல சார், ரொம்ப கஷ்டம் தான். அப்படியே ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க? அப்படியே ரிட்டர்ன் ஆயிருக்கலாமே சார். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். உலகம் வந்து பரப்பு, எங்க வேணாலும் போலாம் சார். நம்மளுக்கு வேற எல்லாரும் சென்னையில வந்தா நீ பிழைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னாங்க சார். அதுக்காக தான் நம்ம வரோம் சார். அவர் சென்னையில வந்து இறங்கினோடனே சூது, கபடு, பொய் பேசுறது, பித்தலாட்டம் இதான் கத்துக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதே சென்னையில தான் தள்ளுவண்டி வாழ்க்கையில இருந்து தாஜ் ஹோட்டல் வாழ்க்கை வரைக்கும் வாழ்றதுக்கு கத்து கொடுக்குறீங்க சென்னை சிட்டி தான். ஏங்க அதை நம்பிதாங்க எல்லாரும் பகல் கனவு சொல்லிதான் நாங்களும் அதுக்காக தாங்க வந்தோம். வரும்போதே ஆட்டோக்காரன் நம்மள பார்த்தோன்னே யாருங்க பார்த்து நீ ஊர் நாட்டுக்காரனா, 30 ரூபா இன்னைக்கு ஆட்டோல நீங்க எங்கேயாவது மீட்டர் போடுறானா சொல்லுங்க. நம்மள பார்த்தாலே நீ ஊர் நாட்டுக்காரன். என்ன பண்றீங்க? நான் ஏசி மெக்கானிக் சார். ஏசி மெக்கானிக். பொல்யூஷனுக்கு பாதி காரணம் நீங்க தான். கௌஷிக்கிட்ட தான் வரேன். நான் நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்காரு. சென்னையை பற்றி அது உணவு சார்ந்தோ உடல் சார்ந்தோ தன்னோட வாழ்வியல் முறையிலையோ யங்ஸ்டரா இருந்து நிறைய விஷயங்களை படிச்ச காரணத்தினாலதான் ஒரு டைரக்ஷன் ஃபீல்டுங்கிறது ஒரு நடிகருக்கும் இயக்குனருக்கும் அந்த பாதை வந்து ரொம்ப வித்தியாசம். ரெண்டையுமே ஒரு சேர பண்றதுங்கிறது கஷ்டம். கௌஷிக், இந்த டிபேட், ஆர்குமெண்ட், சின்ன விஷயங்கள், அவதூறு இல்ல சார் இது பயங்கர ஆராதிக்க கூடியது, எப்படி பாக்குறீங்க அந்த செட்டை? இல்ல நான் ஜென்ரலா பேசணும்னு ஆசைப்படுறேன். யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி நான் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா கூவம் அப்படின்ற ஒரு ஆறு வந்து ரொம்ப அழகான ஒரு ஆறு, புனிதமான ஒரு ஆறு. அது காசிக்கு போய் நம்ம வந்து இந்த விஷயம்லாம் வந்து செய்ய முடியல அப்படின்னா கூவத்தில் கூட செய்யலாம் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு அவ்வளோ புனிதமான ஒரு ஆறு. நான் கோயம்புத்தூரில் பிறந்து என் பூர்வீகம் வந்து என் அப்பா சைடெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம், அம்மா சைடெல்லாம் வந்து ஈரோடு பவானி. ஸோ நான் சென்னைக்காரங்க கிடையாது ஆக்சுவலாக. என் அப்பா அம்மாலாம் இங்கே
இங்கே இருந்ததுனால நான் இங்கே பிறந்து ஒரு 6 மாசத்துல இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ சென்னைக்காரன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரைட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதோ ரோட்டில் திடீர்னு நைட்டு ட்ராவல் பண்ணும்போது மழை பெய்யும் போது ரொம்ப குளிர் அடிக்கும், ஓரமாக போய் செவத்து சாய்க்கிறது நான் பண்ணியிருக்கேன். குப்பையை அள்ளி ஏதாவது பாப்கார்ன் சாப்பிட்டு பிளாஸ்டிக் கவரை தூக்கி போட்டிருக்கேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் பாதிச்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து கூவம், புனிதமான இருந்த ஆறில் வந்து நம்ம வந்து கழிவுநீரை வந்து எதுக்காக கழிவுநீர் போகுது, வெளியே போகிறதுக்கு இடம் இல்லை, மக்கள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. கிராமத்துலேருந்து வராங்க, வேறு மாநிலத்துலேருந்து வராங்க, ஊர்லேருந்து வராங்க. அவங்க வந்து அவங்களோட அந்த கழிவுநீர், இந்த இண்டஸ்ட்ரீஸு, வளர்ச்சிக்காக வர இண்டஸ்ட்ரீஸ், அதோட கழிவுநீர்லாம் போக கூவம் வந்து மாசுபட்டுருச்சு. ஸோ ஒரு புனிதமான ஒரு ஆறு அது வந்து இப்போ கூவமாக மாறிடுச்சு. இப்போ என்னென்னா, ஐயோ கூவம் பக்கம் போயிடாத பயங்கரமான நாரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் இப்போதான் 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூவம் நல்லா தான் இருந்தது. அங்கே வந்து காலையில் போய் மூக்கில் விரலை வச்சு மூக்கு நல்லா பிடிச்சிட்டு குளிச்ச காலம்லாம் இருக்குது. போட்டிங்லாம் போயிருக்குது எல்லாம். நான் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து வேற வேற ஊர்லேருந்து வந்து இந்த ஊரை அழிச்சிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சரியான காற்று இல்லை, சிகரெட் பிடிக்கிறோம். இப்போ நம்ம போறோம், ஒரு பேக்கெட் சிப்ஸ் வாங்குறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி தானே தூக்கி போடுறோம். இதெல்லாம் வேலிட் பாயிண்ட். நம்மளால தானே இது கெட்டு போயிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ஊர்ல சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்லைன்னும் போது, இது வந்து யாருக்குமே சொந்தம் இல்லாத ஊருன்னும் போது, பக்கத்துல இருக்கிறவன் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா அவன் எங்கேயாவது நம்மளுக்கு டீ வாங்கி கொடுத்து உட்கார வச்சு மோதத்தை உருவி போயிட்டான்னா அந்த பயம் கூட இருக்கலாம். எதுக்கு இவங்கிட்ட போய் நல்லா இருக்கியான்னு கேட்டு மோதிரம் ஏற்கனவே ஒன்றும் இல்லை என்கிட்ட உருவறதுக்கு. இப்போ நான் வேற நல்லா இருக்கியான்னு கேட்டு ஏதோ புது டிஷர்ட் 250 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேன் மாலில், அதை உருவிட்டு போயிட்டா திரும்ப மாலில் போய் என்னால் அதே 250 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா முடியாதான்றது எனக்கு நல்லா கவனிச்சு பேசினா நல்லா பேசலாம் அப்படிங்கறத அர்த்தம். மதராசப்பட்டினமா இருந்த வரைக்கும் மேபி இது அழகா இருந்துச்சு. அது வளர 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 சென்னை அப்படின்னு ஒரு பரிணாமம் எங்களை ஆதங்கப்படுத்துது. இருக்க முடியல அப்படின்னும் இல்ல, அது எப்பவுமே ஒன்னாதான் இருக்கு, பெயர்கள் வேணா மாறி இருக்கலாம், ஊர் மாறல மக்கள் மாறல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் சென்னையை பிடித்தவர்களும் பேசிட்டு இருக்காங்க. தமிழகத்தோட பிற மாவட்டங்கள் அது அழகையும் ஆராதிப்பையும் தருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் இல்ல சார், சென்னை தான் எப்பவுமே நெருக்கமான நண்பன், நெருக்கமான உணர்வு, உறவு, மறுக்க முடியாதத சென்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் எல்லாத்தையும் செக்மெண்டா அப்படியே பிரிச்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே அப்படி ஒட்டி அப்பனாப்புல இருந்துச்சு சென்னையை நோக்கி. ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்க சன்ஷைன் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு? சென்னையை பத்தின வாழ்க்கை எப்படி, முதல்ல அந்த தரம் எப்படி? நம்ம வாழற இடம் எப்படி வேணா இருக்கட்டும், அதை நாம எப்படி பார்க்குறோம், நம்ம அதை எப்படி அனுபவிக்கிறோம், எப்படி அதை வந்து என்ஜாய் பண்றோம். லைஃப் வந்து லைஃப்ல ஒரு 3 ஃபேஸ் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி வாழ்வாதாரத்துக்கு தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும்னு சொன்னார். அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். தண்ணீரும் காற்று மட்டும் இருந்தா போதுமா? உனக்கு நான் தண்ணீரும் காற்றும் தரேன், ஆனா உன்னை ஜெயிலில் போட்டுருவேன். ஜெயிலையும் அதுதான் இருக்கு. அப்போ வாழ்வாதாரத்துக்கு மிக அடிப்படை வந்து சுதந்திரம் தான் தேவை. அந்த சுதந்திரம் கிராம பகுதிகளில் குறைவா இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கிராம பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வந்த உடனே, நான் சென்னையிலேயே பிறந்து வாழ்ந்து இருந்ததுனால, கிராமத்துல இருந்து சென்னைக்கு வர இளைஞர்கள் வந்த உடனே என்னென்னலாம் செய்வாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன் அவங்க சொந்த ஊர்ல செய்யல அப்படின்னா, அங்க அவங்களுக்கு சுதந்திரம் குறைவு. உறவினர்கள், குடும்பத்தினர், அவங்க சாதிக்காரர்கள் அல்லது அவங்க மதத்துக்காரர்கள், இவங்களுடைய கண் பார்வையிலேயே அவங்க இருப்பாங்க. எது என்ன செஞ்சாலும் பார்த்துருவான். தம்பியை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல அப்படின்றவாங்க. ஆனா இவங்கெல்லாம் சென்னைக்கு வந்த உடனே முதல்ல அவங்க உணர்றது வந்து அந்த சுதந்திரம் தான். இங்க அழுக்கு இருக்கு, குப்பை இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, இதே போலதான் எல்லா மாநகராட்சியிலையும் இந்த அழுக்கு இருக்கு, குப்பை இருக்கு. அப்ப இவங்க வந்து அந்த சுதந்திரத்தை வந்து அதிகமாக அவங்களுக்கே தெரியாம உணர்றாங்க. எல்லாருமே எல்லா நகரத்திலும் சுதந்திரம் தான். அந்த பையன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், மேல கொடுங்களேன். இப்போ ஒரு ஊட்டியில ஒரு பார்த்தா முகத்தை பார்த்தா கொஞ்சம் படுகர் தம்பி மாதிரி இருக்காரு, அப்படியாப்பா? நான் தமிழ். அவரு ஊட்டி, உங்க பூர்வீகம் ஊட்டியா? குன்னூர் சார். அப்ப இவங்களுடைய சொந்த பந்தம்லாம் குன்னூர்ல இருக்கு. குன்னூர்ல இவரால ஒரு சின்ன தவறும் செய்ய முடியாது. தவறுனா என்ன, பஸ்ல ஃபுட்பால் கூட அடிக்க முடியாது அவரால். அந்த சுதந்திரம் வந்து எங்க இருக்கோ அங்கதான் மனிதர்கள் போய் வாழ்வாங்க. அங்க சொந்த ஜாதிக்காரன் அவசியம் இல்லை, சொந்த மதத்துக்காரன் அவசியம் இல்லை, சொந்த மொழி பேசணும் கூட அவசியம் இல்லை. அவன் சுதந்திரம் தான் அவன் வாழ்ந்துக்குவான். அது நகரங்கள்ல இருக்கு. அடுத்தது இவங்க அதை தாண்டி வாழ்க்கையை வாழ்வதா கொண்டாடுவதான்னு ஒரு லெவல் இருக்கு. ஜஸ்ட் சர்வைவல். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாடகை கட்டணும், ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்களுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணணும், ஃபோனுக்கு டாப் அப் பண்ணணும், இதெல்லாம் சர்வைவல்ல வருது. செலிப்ரேட் பண்றது என்ன அப்படின்னா, இதை தாண்டி தான் செலிப்ரேஷன். சினிமாக்கு போகலாம், பார்க் போகலாம், பீச் போகலாம், விளையாடலாம், ரெக்ரியேஷன் பண்ணலாம். இந்த செலிப்ரேஷன் மோடுக்கு வந்தா சென்னை ஒரு நல்ல இடம். செலிப்ரேஷன்ல தான் படிக்கிறது கூட, லீஷரா படிக்கிறது. அந்த லெவல்ல தான் வந்து லைஃப் வந்து கொண்டாட்டத்துக்கு போகுது. அந்த கொண்டாட்டத்திற்கு நான் சென்னைன்னு மட்டும் பேசல, எல்லா நகரங்கள்லையும் வாழ்க்கையை நல்லா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு நேர்மையா சம்பாதிச்சுட்டு
அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை கொண்டாடுவதற்கும் நகரங்கள்ல தான் இடம் இருக்கு. அதுல பாம்பே, கல்கட்டா, டெல்லியை காட்டிலும் சென்னை மிக அழகான இடம். சார் சொன்ன பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்ன ஃப்ரீடம் இருக்க காரணத்தினால என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கறது அதிகரிச்சு போச்சு. நீங்க ஃப்ரீடம் இருக்க காரணத்தினால செஞ்ச விஷயங்கள்லாம் என்ன? எனக்கு ஃப்ரீடம் இருக்குப்பா, சென்னையில வந்தான்னு செஞ்ச விஷயங்கள்லாம் என்ன? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் வேற. சார் நான் வந்து கிராமத்துல இருந்து இங்க வந்து சென்னையில வந்து செட்டில் ஆனேன் சார். ஆஃப்டர் மேரேஜ் தான் நாங்க வந்து சென்னையில செட்டில் ஆனது. கிராமத்துல இருக்கும்போது ரொம்ப பயத்தோட தான் இருப்பேன். வீட்டில் எல்லாரும் பார்ப்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அப்பா ரொம்ப கட்டுப்பாடாக தான் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நான் சென்னையில் வந்த பிறகு நான் ஆஃப்டர் மேரேஜ் நான் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இன்னும் 12 இயர்ஸாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் மட்டும் தான் படித்த மருமக அந்த வீட்டில். நான் இன்னைக்கு போல்டாக நான் வெளியில் போய் 4 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த போல்ட்னஸை கொடுத்தது வந்து இந்த சென்னை தான் சார். நான் மாமியார் திட்டுறீங்க? கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே என் ஃபேமிலி உள்ள எல்லாருமே எனக்கு சுதந்திரம் கொடுத்ததுனால தான் என்னால வெளியில போய் சம்பாதிக்க முடியுது, போல்டா நான் இங்க வந்து பேச முடியுது சார். ஓகே, எனக்கு சுதந்திரம் கொடுத்த காரணத்தினால தான் நான் சுதந்திரமாவே செயல்படுறேன். நல்ல பாயிண்ட் இது. வேற சார் மாமியாரை திட்டுறது மட்டும் போல்ட்னஸ் கிடையாது சார், மாமியாரை நல்லா பாத்துக்கிறதும் போல்ட்னஸ். சூப்பர்ங்க, சூப்பர். அம்மா உங்க மாமியார் கூட இருக்காரா? இருக்காங்க, அவங்கள நான் நல்லா கவனிச்சுக்கிறேன், அவங்கள நல்லா பாத்துக்கிறேன், அதுவும் சுதந்திரம் தான். பட் அவங்கள அடாப்ட் பண்ணல. என்ன சுதந்திரமா நான் என்ன செஞ்சாலும் என்ன விட்டுடுவாங்க. அந்த ஃப்ரீடம் எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன செஞ்சீங்க? ஊர்ல செய்ய முடியாத சென்னையில இருந்ததுனால தான் சார் உங்க ஷோக்கே நான் வந்திருக்கேன். ஊர்ல இருந்தா அவ்வளவு தூரம் வர்றது கஷ்டம், ஏன்னா கூட்டிட்டு வர மாட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஃப்ரீடம்னா என்னோட ப்ரொஃபஷனுக்கு சைடு நான் தைரியமா வெளியே போய் ட்ரை பண்ண முடியுது. நான் வந்து ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிளஸ் டான்ஸ். இதுக்கு நான் தைரியமா வெளியே போயிட்டு நான் எந்த டைம் வேணா யார்கிட்டனா போயிட்டு பேசி என்னால எனக்கு சான்ஸ் கொடுங்க ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணி நான் எது இருந்தாலும் தைரியமா போயிட்டு கேட்கறேன். நான் ஊர்ல இருந்தா முடிக்கிட்டு இந்த மாதிரி நான் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலா நான் ராஜஸ்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரீடமா இருக்கேன், தைரியமா இருக்கேன், இதெல்லாம் அவங்க சொன்னது. as a மேனா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் சார். நான் வந்து கிராமத்துல இருந்து தான் வந்தேன். ஆக்சுவலா நான் வந்து எங்க குடும்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு வந்து மெட்ராஸுக்கு வந்தாள். நான் கூட பிறந்த தம்பி ஒரு அக்கா இருக்காங்க. தம்பி வந்து சரியா படிக்கல, அவன் 10th ஃபெயில் ஆயிட்டான். அக்கா வந்து 8வதுல வந்து படிச்சு முடியுதுன்னு மேஜர் ஆன உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா நான் வந்து மெட்ராஸ் வந்ததுனால எனக்கு வந்து டாக்டர் இருக்காங்க. டாக்டரை வந்து அவங்க நல்லா படிக்க வச்சு அவங்கள வந்து இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் வந்து காலேஜ் வந்து டெய்லி வந்து இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு டெய்லி ட்ரெயினில் போயிட்டு வராவ. இப்போ இந்த ஃப்ரீடம் வந்து நீங்கள் கிராமத்தில் இருந்தால் எதிர்பார்க்க முடியாது சார். நான் ஊருக்கு போனேன், இங்கே சென்னையிலேருந்து நான் நேட்டிவ் போகிறேன். போயிட்டு நான் வெளியே போகிறேன், அம்மா வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. அம்மா இங்கே போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படிம்பேன். ஆனால் போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி வந்துட்டியா வந்துடுறியா எப்போ வர அப்படிமா. ஆனால் சென்னை இங்கே எப்படா சென்னை வருவேன், எப்படா எங்கே போயிட்டு எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் இங்கே கொடுத்துருக்கு. ஏன்னா நான் எந்த கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகணும் பழகணும் அப்படிங்கிற வருஷம் நான் வரேன். ஃப்ரீடம் அனுபவிக்க தெரியாத அபாகியசாலிகள் நான் அப்படிதான் பார்க்க பாருங்க. எவ்வளவு ஃப்ரீடம், எவ்வளவு விஷயத்தை அனுபவிக்கிறாங்க. ஊர்ல இருக்கும்போது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இளநீர் குடிக்கணும், ஒரு மாங்காய் பத்தை சாப்பிடணும், ஒரு இளந்த பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கேஷுவலா நாங்க போவோம், ஒரு 5 பேர் கூடுவோம். 5 பேர் கூடி பசங்க எல்லாம் போயிட்டு வா மச்சான் என்னோட தோப்பு இருக்கு, நான் உனக்கு இளநீ வெட்டி தரேன், எங்க மாங்காய் தோப்பு இருக்கு அப்படி மாங்காய் வாங்கி தரேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் இங்க ஒரு 5 பேர் சேர்ந்தா அதை எல்லாத்தையும் போயிட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு. இது ஃப்ரீடமா? நாங்க எங்க ஊர்ல அனுபவிச்ச விஷயம் இதெல்லாம். ஒரு அடிப்படையான விஷயம் அதெல்லாம். ஒரு விஷயம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதை காசு கொடுத்து வாங்குறோம். ஒரு 250 ரூபா 300 ரூபா செலவு பண்ணாதான் அந்த 5 பேர் 10 பேர் ஒரு இளநீ குடிக்க முடியுது, ஒரு இளந்த பழம் சாப்பிட முடியுதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்க வந்து பார்க்கும்போது. எங்க ஊர்ல அதெல்லாம் சாதாரணமா கிடைக்கும். நான் ஃப்ரீடமா இருந்தேன், காசே கொடுக்காம. காசு கொடுத்தா அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. காசு கொடுத்தாதான் இந்த விஷயம் கிடைக்குது. வேலிட் பாயிண்ட். வேற கிராமத்துல ஒரு பெண்ணை கட்டினீங்கன்னா உண்மையில உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். சென்னை பெண்ணை கட்டினா ஃப்ரீடம் போச்சுன்னு. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பையமா, ஒருத்தன் BE 3rd year படிக்கிறான் மெக்கானிக்கல். பொண்ணு இருக்கா இல்லையா? பொண்ணு இல்ல. அதான் அவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கீங்களா? வைஃப் ஒரு ஆளு வீட்ல லேடிஸ் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு இவ்வளவு உட்காந்து தைரியமா பேசிட்டு இருக்கீங்க. சரி, இதே வீட்ல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா உங்க மாமியார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்க, எவ்வளவு இது உண்மை? நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. இப்போ வந்து எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா அங்க எவ்வளவு சீப் ரொம்ப கிராமத்துல. என் பையன் வந்து ஒரு பையன் +1 படிக்கிறான், ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு. எதுக்கு சொல்லுவேன்னா எஜுகேஷன் லெவல்லையும் இங்க வாழ முடியல சார். எஜுகேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சென்னையை விட்டா அடிச்சுக்கிறதுக்கு வேற இடமே இல்லை சார். மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க சார். ஏன்னா நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஏதோ பேச வர்றவங்க ஃபுல்லாக ஏதோ சண்டைக்கு வர மாதிரியே பேசுறாங்க. இப்போ கூட அவங்க எல்லாம் சண்டைக்கு வர மாதிரி தான் பேசுறாங்க. நான் இங்கே சென்னைக்கு வந்த போது நான் வந்துட்டு வழி தெரியாது எனக்கு. ஸோ நான் வரும்போது ஒருத்தட்ட போய் வழி கேட்டேன். சார் அடையாருக்கு எப்படி சார் வழி போகணும்? நீ என்ன பண்ணிட்ட, நான் ரைட் ஹேண்டை போயிட்டு லெஃப்ட் திரும்பினேன்னு வச்சுக்கோ, நேராக போயினே இரு அப்படின்னு சொன்னார்.
இதுவே எங்க ஊர்ல நான் போயிட்டு வழி கேட்டேன்னா நீங்க நேரா போங்க, போய் ரைட்ல போயிட்டு லெஃப்ட் போங்க அப்படின்னு சொல்றாங்க. மரியாதை குறைச்சலா நடந்துக்கிறீங்க. ஏன்னா சென்னைங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மக்கள் இருக்கிறதுல பல கலாச்சாரங்கள் உள்ளடக்கியது, பல கலாச்சாரங்கள் உள்ளடக்கியது. அதனாலேயே வந்து ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்கலாம். எனக்கு ஒரு மன அமைதி இல்லை சார். எப்ப பார்த்தாலும் சவுண்டு, இரைச்சல், சோ அந்த டிராபிக் அப்படியே எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது. நீங்க மன அமைதியா நீங்க இருக்கீங்களா? இல்ல, இன்னைக்கு சென்னையில என்னால இருக்க முடியல. ஏன்னா ஊருக்கு போனாலும் எனக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு இது கிடைக்குது. ஸோ அதே சமயத்துல டிராபிக்ல போனோம்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி போகணும். இங்க சென்னையில நான் அதுக்கு அங்க அப்படி கிடையாது. ஒரு 12 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா நான் half an hour டிராவல் போவேன். இங்க 1 hour ஆகுது. இல்ல கௌஷிட்ட கேட்கறாங்க. ஏன்னா ஃப்ரீடம்ங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கிறது சினி ஃபீல்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சினிமா ஃபீல்ட்ல தான் அங்க போகாத இங்க போகாத தெரிஞ்சுருவே, கௌஷிக் வந்துட்டாரா, கௌஷிக் தம் அடிச்சாரா, ஏதாவது நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. நீ எப்படி பாக்குறீங்க இந்த ஃப்ரீடம்? சென்னையில போயிச்சோ? இல்ல போயிடுச்சுன்றதுலாம் கிடையாது. ஃப்ரீடம்ன்றது நமக்குள்ள போட்டுக்கிற ஒரு சர்க்கிள் தான். இதுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம்னா என்ன ஃப்ரீடம் இருந்தாலும் நம்ம அந்த வட்டத்தை தாண்டி நம்ம போக மாட்டோம். இங்க வந்து கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்றவங்க வந்து ஃப்ரீடம் இருந்து கெட்டு போல, ஃப்ரீடம் இல்லாம பறிக்கப்பட்டவங்க இங்க வந்த உடனே கண்ணு தெரியாம கண்மூடித்தனமா போய் விழுறது தான் இங்க கெட்டு போறவங்க. நான் வந்து பல கனவுகளோட தான் சென்னைக்குள்ள வந்தேன். ஸோ சென்னைக்குள்ள வரும்போதே எனக்குள்ள பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. என்னம்மா பண்றீங்க நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்துல காஞ்சி கோவில்னு ஒரு வில்லேஜ். ஸோ அங்கேருந்து நான் வந்திருக்கேன். இப்போ வந்து கோயம்பேடில் ஸ்டே பண்ணியிருக்கேங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறங்கினேன். வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு பஸ் ஏறினப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்டால் ஒயிட் போர்டில் ஏறினேன். ஒயிட் போர்டில் கேட்டிங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறக்கு 5 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தேன். ஸோ வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்போ ஒயிட் போர்டுனா என்ன, க்ரீன் போர்டுனா என்ன அப்படின்ற இது தெரியாது. ஸோ ஏறும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபாய் டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டால் இல்லை நான் வரும்போது 5 ரூபாய் தான் கொடுத்தேன், இப்போ என்ன 8 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னா. இல்லை அது டீலக்ஸ், இது வந்து ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு பெரிய ஏமாற்றம் கிடைச்சது. காசே இல்லாமல் வந்து காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த ஒரு 3 ரூபாய், அந்த 1 ரூபாய் கூட எனக்கு அவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஸோ இதனால் நான் நிறையா வந்து சென்னையில் நிறையா ஏமாந்தேன். வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்துட்டு பொண்ணு வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது வந்து வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது, இப்போ வரைக்குமே தெரியாது. ஏன்னா நான் வீட்டுக்கும் பணம் அனுப்பணும், என்னோட ஹாஸ்டலுக்கும் ஃபீஸ் கட்டணும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி என் தம்பியும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இருக்கிறதுனால நான் வந்து இன்னைக்கும் 1 வேளை 2 வேளை அப்படிதான் சாப்பிட்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க தொழில், இது உங்க குடும்பம் சார்ந்த கஷ்டம். தம்பியை படிக்க வைக்கணும், அம்மா அப்பா காசு கொடுக்கணுங்கிறது. சென்னையை குத்தம் சொல்றதுக்கான காரணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கறேன். என்னோட ஊர்ல வந்துட்டு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதுனால தான் நான் இங்க வந்தேன். பட் வந்துட்டு இங்க வந்து எனக்கு எல்லாமே வந்துட்டு ஏமாற்றம் தான் கிடைச்சது. 10,000 ரூபாய் சம்பளம் தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8,000 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு உள்ள இன்டர்வியூ எடுத்து ஆளை உட்கார வச்சாங்கன்னு. அதுக்கப்புறம் திருப்பியும் வேற ஒரு கம்பெனிக்கு போனேன். அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாசம் சேலரியே இல்லாம ஒர்க் பண்ணேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என் வீட்டில் ரொம்ப என்ன சொல்றது, என்னை நம்பி என் ஃபேமிலி இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நான் ரொம்ப அடிபட்டு அங்கிருந்து மீண்டு வெளில வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். சென்னைங்கிறது வந்தார வாழ வச்ச ஊர் சார். அவங்களே சொல்றாங்க அவங்களுக்கான இப்போதைய பொருளாதார நிலைமையே வந்து சென்னை தான் கொடுக்குதுங்கிறாங்க. அவங்க இன்னொன்னு சொல்றாங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க ஊர்ல இல்லைங்கிறாங்க. அப்படிங்கிற போது இப்ப வெற்றியாளர்கள் எல்லாமே பலவித தடைகளை தாண்டி தான் வந்திருக்கும். இங்க உட்காந்துருக்கிற இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டு எல்லாருமே ஜாப்லயும் சரி எஜுகேஷன்லயும் சரி பல ஸ்டேட்டஸ் பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்கும். அந்த தடைகளை வந்து நாம் தாண்டி வெற்றியாளரா வரும்போது அவங்க சொன்ன மாதிரி இந்த சென்னை எவ்வளவு பிடிக்குங்களோ. சோ அந்த தடைகளை தாண்டுற ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க. அப்படிங்கிற போது எனக்கு சென்னை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சென்னை பிடிக்கலன்னா அவங்க ஊர்ல இருக்கிற வேலை வாய்ப்பை பார்த்து செல்லலாம்ல. யாரு இப்ப வந்து நான் சென்னை தான் வந்து வேணுங்கிற மாதிரி யாரும் கேட்கல. அவங்களுக்கு இங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதனால வராங்க. எங்களுக்கு வேண்டாம் சார் தயவு செஞ்சு, இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கல, அடாப்ட் பண்ண முடியல அந்த சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு பக்கமும் இல்ல. சென்னை தான் எங்களுக்கு எல்லாமே, அது நிறைய கொடுத்துருக்கு, கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. லைட்டர் சைடா போலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பாஷை வந்து அதை விட்டுட்டு பேசணும்னா முழுக்க அந்த ஷோவே வெறுமையாயிடும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு மொழி ஆராயறப்ப ஒரு ஸ்லாங் எப்படி உள்ள வருதுங்கிறப்ப உருது, ஆங்கிலம், இன்னொன்னு வந்து தெலுங்கு, இது 3 சென்னை வாசிகளுக்கு ஜாஸ்தியா. இந்த 3ஓட மக்கள் வந்து சார்ந்து இருக்கிற காரணத்தினால தமிழ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த 3ல உள்ள சின்ன சின்ன வார்த்தைகளை அப்படியே கவ்வி பிடிச்சு ஒரு கூட்டாஞ்சவர்கள் ஒரு பாத்திரத்துல போட்டு தமிழோட சேர்த்து பிசைஞ்சு வச்சா அது சென்னை பாஷைன்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். நண்பர் பார்த்திபன் மதராசப்பட்டினம் டு சென்னை அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அதுல இந்த வார்த்தையை படிச்சேன். ஆங்கிலேயர்கள்லாம் அப்ப வருவாங்களாம்,
இவர் சொன்ன மாதிரி துறைமுகத்தை தேடி பெரிய அழகான நகரமா இருக்குங்கிறப்ப அவங்கள போய் இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரங்க இப்ப கூப்பிடுவாங்கல்ல, என்னமா சவாரி போலாமா அப்படின்னு, அந்த மாதிரி அவ போய் கொஞ்சம் தொல்லை பண்ணுவாங்களாம். அப்ப அவங்க டோன்ட் பேஜர் மீ, டோன்ட் பேஜர் மீ, அந்த பேஜரை மட்டும் எடுத்துக்கிட்டு பேஜார் பண்ணாதப்பா, தொந்தரவு பண்ணாதப்பா, பேஜார் பண்ணாதப்பா. உருதுல பேக்கூப்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். அப்படியே அது உருதுல இருந்து ஒரு மொழி எடுத்து பேக்கு, ஏன்னா பேக்கு மாதிரி பேசுற முட்டாள் அப்படிங்கறதுக்கான சொல்லா இருக்கு. இப்படிப்பட்ட மொழி சிதைவு அல்லது மொழி மாற்றம் பத்தி நான் பேசல. சாதாரணமாவே நம்ம வட்டார வழக்குல சென்னையில வித்தியாசமான வார்த்தைகள் என்னன்னு தான் கேட்கிறேன். ரெண்டு சைடுல இருந்து யார் வேணா சொல்லலாம். நீங்க ஏற்கனவே பழைய படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. லூஸ் மோகன் பேசியிருப்பாரு, அண்ணாத்தா அல்லாக்கா தூக்கி மல்லாக்கா கவுத்துடு, பஜார்ல கொஞ்சம் உஜார்ல நிஜார கைட்டு வாடுங்க. ஏய் தலை வந்துட்டா டவுல்லா இல்ல, முன்னாடி பேசுனது லூஸ் மோகன் அப்பாவா லூஸ் மோகனா? லூஸ் மோகன் எது சொல்றேன்? ஏய் என்ன வலிச்சுனுக்கிற, ஈத்து போடுறாதா, அது ஈத்து வலிச்சுனுக்கிற, தம்மா தூண்டு இடத்துல இவ்வளவு பெரிய மேட்டை நான் செய்யுங்கிறேன், நீ உள்ள பூந்து ஆரஞ்சு தேடிக்கிறியா, கீசில் வந்துருமா நான் உன்னா யார்கிட்ட வச்சுனுக்கிற? குட் குட் வெரி குட் வெரி குட். தான் கேட்குறேன், சென்னை பாஷை யாராவது பேசுங்களேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து சினிமாவுக்கு போவேன். சினிமாவுக்கு போகும்போது நான் வீட்டில் சாப்பிட்டு இருப்பேன். எங்கடா இருக்கிறா? நான் வீட்டில் உட்காந்து நிற்கிறேன்டா, சீக்கிரம் எல்லாரும் இட்டுன்னு வந்துடுறா, டைம் ஆகுது அப்படின்னு. கைத கஷ்மாலம் பூட்டாண்டா அவன். ஐயா உன் மூஞ்சில அம்பிச்சாங்க வைக்க நான் உனக்கு அவர் யாரு? எங்க ஹஸ்பண்ட். அப்பா அப்பா அப்பா. நீங்க சென்னை பாஸ் பேசுவீங்களா கௌஷிக்? பேசணும்னா பேசலாம், பேசணும்னா வேணாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா பேசுவேன். சென்னை பாஷைன்றது ரொம்ப சூப்பரான பாஷை. அது நம்மளுக்கு ரொம்ப அந்த அளவுக்குலாம் வராது. ஒரு பொண்ணு கிட்ட இந்த பொண்ணுகிட்டே வச்சுக்கோங்க, இப்போதைக்கு காதலை எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. கௌஷிக் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நார்மலா கௌஷிக்கும் சென்னை ஸ்லாங்கோட சேர்த்து கௌஷிக்கும் ஒரு நிமிஷத்துல வந்து காதலை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. என்னங்கறத பாப்போம். ஜெய்ப்பூர்ல இருந்து வந்துகிற டக்கராகிற ரொம்ப பிடிச்சிக்குது. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நார்மல் கௌஷிக் எப்படி அப்ரோச் பண்ணுவார்? நார்மல் கௌஷிக் எங்கள்ட்ட பேசின கௌஷிக், ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப டக்கரா இருக்கீங்க, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, கொஞ்சம் வெளியில அதே டைலாக் தான் மாடுலேஷன். இல்ல எனக்கு இது ஒரு புள்ளி மிச்சம். ஸ்லாங்ல வந்து மாடுலேஷன் தான் ப்ராப்ளமா சென்னைக்கு. என்ன இதுங்கிறதுக்கும் என்ன அது அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். இந்த குரல் அமைப்புல, ஒலி அமைப்புல அதுலதான் பாக்குறாங்க சார். வெளியில ஆக்சுவலா இப்போ நம்ம சாப்பிடுறோம், தனியா பீன்ஸ் பொரியல் சாப்பிட்றோம், தனியா முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்றோம், அதெல்லாம் வேற. அவியல்ன்றது என்ன? எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட். அதுதான் சென்னை பாஷை. அதை வந்து நம்ம நல்லதா கெட்டதான்றது சாப்பிட்றவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அதை நம்ம வந்து ஆராய்ச்சி கிழிச்சு தோரணம் கட்டி அதெல்லாம் பார்க்கறதுல பிரயோஜனமே கிடையாது. இந்த சென்னையிலேருந்து நிறைய வார்த்தைகள் வந்து பிரிட்டிஷ்காரங்களே சுட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து பெருமை தான் படணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தண்ணி சூப் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, மிளகு தண்ணி ரசம். மிளகு ரசத்தை அவங்க வந்து எடுத்துட்டு மிளகு தண்ணி சூப். இந்த தமிழ் பாஷையிலேருந்து நிறைய அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது கம்யூனிகேஷன்ன்றது வந்து அந்த காலத்துல என்னன்னா மனுஷன் வந்து குரங்குலேருந்து பிறந்தான் அப்படின்ற ஒரு விஷயம். தமிழ் சிதைவடையுதுன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டா சென்னை பாஷையை சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன். இப்போ நான் கோயம்புத்தூர்ல ட்ரெயின் ஏறினேன். கோயம்புத்தூர்ல ட்ரெயின் ஏறி என் பக்கத்துல ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துச்சு. என் பக்கத்துல இருந்து பேசுறவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் பாஷை பேசிட்டு இருந்தாங்க. அதே ட்ரெயின் தான், அதே 10 பேர் தான் என் பக்கத்துல இருந்தவங்க. அதே ரயில் சென்னை வர வர அவங்க அடாப்ட் ஆகி இங்க வந்து இறங்கும்போது சென்னைக்காரர்களா பேசுறாங்க. அப்ப அவங்க அடாப்ட் ஆகுறாங்க. இங்க அதே போல இங்க நான் ரயில் ஏறும்பொழுது சேரன் எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்தா இங்க உட்காந்து சுத்தி இருந்து பேசுறவங்க எல்லாருமே கோயம்புத்தூர்காரங்க தான். ஆனா என்கிட்ட பேசும்போது சென்னை வாசிகளாவே பேசிட்டு இருக்காங்க. போக 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 வந்துட்டுங்க, ஊர் வந்துருச்சுங்க, சேலம் தாண்டிட்டாங்க, ஈரோடு தாண்டிட்டாங்கன்னு பேசும்போது அவங்களுடைய ஸ்லாங்குக்கு போறாங்க. ஆக நாட் சென்னை, சென்னைக்கு வெளியே இருக்கும் ரொம்ப கன்னிங்கா இருக்காங்க இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றதுல. அவங்க தான் இன்ஃபேக்ட் சென்னைக்காரங்களை ஏமாத்துறாங்க. ரெண்டாவது லாங்குவேஜ்ன்றது வந்து ஓகே, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். பட் அதோட பேஸ் ஃபண்டமெண்டல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் பேசுறது உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு பிரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எந்த மேட்டரும் கிடையாதுங்க. நான் கடைசியா இங்கதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடித்த விஷயங்கள் ரெண்டு கடகடகடன் பட்டியல் போடுங்க. சென்னைனா எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் இதெல்லாம் பொதுவா கூட இருக்கலாம், உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். என்னென்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ். லாஸ்ட் மந்த் வந்து என்னோட சிஸ்டர் குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல வந்து 4 வால்வு தான் இருக்கும், 5 வால்வா இருந்தது குழந்தைக்கு. அதனால ரொம்ப ப்ராப்ளம். பிலாஷ்பூர்ல இருக்காங்க அவங்க.
அவங்க அங்கே இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாமல் அவங்க இங்கே போங்க, சென்னைக்கு போங்க. பிலாஷ்புரம்னு இல்லை, எல்லா நாடுலேருந்தும் சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கு, உயிருக்கு வந்து உத்தரவாதம் கொடுப்பாங்க சென்னையில். அப்படின்னு நினச்சா ரஜினியா சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, இல்லை இளையராஜா லண்டன் போகிறாரு? அவருக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்கு, அதனால போறாங்க சார். ஏன் அந்த வசதி இங்க இல்லையா? ஏன் உலக மருத்துவம் சென்னையில இல்லையா? எத்தனையோ ஆபரேஷன் அதேதான் அவங்களும் சொல்றாங்க. கிராமத்திலேயோ அல்லது சிறு நகரங்கள்லயோ இருக்க பொது மருத்துவமனையிலே அதேதான் கிடைக்குது. வசதி இருக்கவங்க வந்து இங்க பண்ணிக்கிறாங்க. சார் அதை விட நல்ல வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட தேவையை பூர்த்தி பண்றாங்க, அதான் நடக்குது. பிரைவேட் ஹாஸ்பிடல் இல்ல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நல்லா பாருங்க. மருத்துவம் தவிர வேற என்ன இருக்கு? மருத்துவம் தவிர சென்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதற்கான காரணம் அதான். பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும். நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வரேன். ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3ல இருந்து ஒரு இடம் எங்க மாவட்டத்துல இருந்து இருக்கு. இல்ல முட்டை உற்பத்தியிலையும் நாமக்கல் தான். ஆமா, லாரி பாடி கட்டுறதுலயும் நாமக்கல் தான். ஆனா சென்னை மாணவர்கள் வந்து மேக்சிமம் ஸ்கோர் பண்றதை விட பிற மாவட்டங்கள்ல இருக்க மாணவ மாணவிகள் ஸ்கோர் பண்ற விதம் தான் அதிகமாவும் இருக்கு. அதே சமயத்துல அந்த மாவட்டத்துல படிக்கிறவங்க எல்லாம் மேற்படிப்புக்காக சென்னைக்கு தான் வராங்க. நம்ம அதையும் ஒத்துக்கணும். உடனே கை தட்ட வேணாம். ஆமா சார், அதான் கேக்குறாங்க. எஜுகேஷன் ஏன் பள்ளியா பாக்குறீங்க? வேற என்ன இருக்கு? வேற என்ன காரணங்கள்? யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் மீடியா டெவலப்மெண்ட். சென்னையில வந்து இங்க மீடியா டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, லாட் ஆஃப் எஃப்எம்ஸ் வந்திருக்கு, சினிஸ் இது வந்திருக்கு. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு சென்னையில ரொம்ப பிடிக்கும் சார். கிராமத்துல வந்து குளத்துல மீன் பிடிக்கிற மாதிரி சார், சென்னையில வந்து கடல் இறங்கி மீன் பிடிக்கிற மாதிரி சார். நிறைய ட்ரை பண்ணலாம் சார், நிறைய ட்ரை பண்ணலாம். சோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலைவாய்ப்பு தவிர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேற போக்குவரத்து வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது சார். இங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க எல்லாம் வந்து யாருக்காவது என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இந்த இப்ப வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து காலையில பிரஷர் மாத்திரை சாப்பிட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொதிச்சு எழுறாங்க. பிரஷரே எனக்கு இல்ல சார், நான் எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? இல்ல பார்த்தா அப்படிதான் சார் இருக்கு. இங்க எல்லாருமே டென்ஷன்லயே இருக்காங்க. எதுக்கு அப்படி ஏங்க எல்லாரும் அந்த பெண்மணியவே டார்கெட் பண்றீங்க? இப்படிதான் சார் சென்னையில இருக்கணும், இல்லைன்னா உங்களை மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அவருக்கு மோதிரத்தை உருவிடுவாங்க. இப்படித்தான் இருக்கணும் சார். இன்னும் ஒரு அட்வைஸ் அந்த பொண்ணுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நீ தைரியமா பேசுமா. நீ இப்படி பேசுனேன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. உஷாரா இருக்கணும் சரிங்களா? இப்படிதான் பேசணும் சரிங்களா? அப்பதான் பக்கத்துல வரது கூட நமக்கு பயப்படுவாங்க. இல்லைன்னா சென்னையில வாழ முடியாது, அதுவும் சந்தோஷமா வாழ முடியாது. இல்ல நான் அது எண்ட்லெஸ்ஸா இல்ல கன்க்ளூஷனா முடிவா அப்படிங்கறத தாண்டி உங்களோட 2 பாயிண்ட்ஸும் கணக்குல எடுத்துக்கலாம். அதை தாண்டி 2 கெஸ்ட்டுமே, அது சன்ஷைனா இருக்கட்டும் கௌஷிகா இருக்கட்டும், இங்க வாழ்ந்த காரணத்தினால இந்த ஊர் பிடிக்கும்னு சொல்லல. இவ்வளவு பிராட்வே இருக்கு, பிராட் திங்கிங் இருக்கு, எங்க செல்ஃப் லைஃப்லயே நாங்க மேல வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். இங்க இருந்து வர்ற கல்லடிகள்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, நுணுக்கமான அவங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அந்த பொண்ணு அவங்களோட வாழ்க்கை மட்டும் தான் பேசினாங்க. பிராடா ஒன்னும் பெருசா அங்க இருக்கு சார், சிஎம் ஏரியா அங்க இருக்கு, நாங்க இங்க இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. இங்க பேசின பெரும்பாலான அரியலூர்ல இப்படிலாம் இருந்தது சார், சென்னையில இப்படி இல்ல சார். ஒரு கனவா கூட இருக்கலாம், ஆசையா வந்திருக்கலாம். அவங்க வந்து தொலைச்ச விஷயங்களை தான் அவங்க பேசுறாங்க. அதே சமயத்துல நான் இவங்கள்ட்ட இருந்து படிச்சது என்னன்னா, கத்துக்கிட்டது என்னன்னா, அந்த அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, அது எல்லாரும் குத்தம் சொல்லுவோம் எப்பவுமே. ஆனா அந்த அரசு பொது மருத்துவமனைக்கு வர்ற நபர்கள்லாம் யாரு? எந்த நபர்கள்லாம் வராங்க? பணக்காரங்க எங்க போறாங்க, ஏழைகள் எங்க வராங்க? ஏழைகளுக்கு வாழ்விடமாவும் புகழிடமாவும் அவங்க வந்தா சிகிச்சை பெறக்கூடிய காப்பாற்றக்கூடிய டாக்டர்ஸும் நர்சஸும் அங்கதான் இருக்காங்க. ஜனப்பெருக்கம், வேலை வாய்ப்பு, சமூக பண்பாடு எல்லாம் தாண்டி சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல சென்னை இன்னும் அழகாகுது. சென்னைக்குள்ள இன்னும் அழகான சுதந்திர வாசம் வீசிக்கிட்டு தான் இருக்கு. நண்பர்களும் நிறைய பார்த்திருப்பீங்க. சென்னை வந்து இந்த இடங்கள்லாம் பார்க்கணும், அப்படி போய் பார்க்கணும்டா அண்ணா சிலைய, அப்படி போய் பார்க்கணும்டா மவுண்ட் ரோட அப்படின்னு சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்குள்ளேயும் துளிர்விடும். இன்னமும் சென்னைக்கு வராத நபர்கள் இருப்பீங்களாங்கிறது பெரிய சந்தேகம் தான், கேள்விக்குறிதான். மேபி இந்த சென்னையோட இந்த சென்னையோட வாழ்வியலை இன்னும் நிறைய நிகழ்வுகளை சந்திக்கலாம். அடுத்த வாரம் வேறொரு தலைப்போட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது சஹா.